சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மீண்டும் ஒரு சிறுவன் போதை ஊசி செலுத்தி மரணமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த அமீர் மும்தாஜ் தம்பதியின் 17 வயது மகன் எலக்ட்ரிஷியன் வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் அந்த சிறுவன் நேற்று காலை 7 மணி அளவில் வேலைக்கு செல்வதாக தாயிடம் கூறிவிட்டு பிராட்வே பகுதியில் உள்ள நண்பரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு 5 நண்பர்களுடன் சேர்ந்து போதை மாத்திரையை கரைத்து ஊசி மூலம் உடலில் ஏற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் திடீரென சிறுவனுக்கு வலிப்பு ஏற்பட்டதால் அவரது நண்பர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் நண்பர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த எஸ்பிளனேடு போலீசார் இறந்த சிறுவனின் பேண்ட் பாக்கெட்டை சோதனை செய்தபோது போதை ஊசி இருந்தது தெரியவந்தது. நண்பர்களுடன் ஏற்பட்ட போதை ஊசி பழக்கத்தால் மகனின் உயிர் பறிபோனதாக தாய் மும்தாஜ் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாம் சேர்ந்து என் பிள்ளைய நாசனம் பண்ணாங்க. கஞ்சா பொருள் ஊசின்ட்டு என் பிள்ளைய சாவச்சிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அண்ணாத பூனை மாரி இருந்தது போட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என் பிள்ளைய அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கன்ட்டு நான் போய் பார்த்தேன். என் பிள்ளைய உயிரே போயிடுச்சுப்பா. என் பிள்ளைய உயிரே போயிடுச்சு. நம்ம ஏரியாவில் போதை மாத்திரை ஊசி எல்லாம் நிறைய நடக்குது. எத்தனை பசங்களை பூச்சா கூட விற்கிறவனா காட்ட மாட்டுறாங்க. அதுதான் புரிதுங்களா. நம்மளும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஓட்டு இல்லை அந்த பிரிட்ஜு கீழே விற்கிறான்றாங்க. அங்கே கூட போய் பார்த்தோம். ஆனால் அந்த பசங்க டைமுக்கு வராங்க, டைமுக்கு போயிடறாங்க. அந்த டைமில் வந்து காவல்துறை எல்லாம் நிற்கிறது கிடையாதாங்க. அந்த பட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துடுறாங்க பசங்க விற்றுட்டு. எல்லாம் ஃபுல்லாக ஃபோனு காண்டிட்டு தான் புரிதுங்களா. போன பையன் வீட்டுக்கு காலையில் போன பையன் வீட்டுக்கு வரல. இந்த சம்பவம் குறித்து இறந்த சிறுவனின் நண்பர்களிடம் எஸ்பிளனேடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓட்டேரி பகுதியில் அதிகப்படியாக போதை மாத்திரை மற்றும் ஊசிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் காவல்துறை கண்டுகொள்வதில்லை எனவும் சிறுவனின் தந்தை கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்து போதை ஊசி மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.